வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டம் பூரிகுடிசை கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இங்கே பூரிகுடிசில எங்களோட பிரதான தொழில் வந்து பனைமரம் ஏறுறது தான். எல்லாருக்குமே தெரிஞ்சது பனைமரத்துலேருந்து பார்த்தா நுங்கு வெட்டி சாப்பிடுவாங்க, பனங்கிழங்கு சாப்பிடுவாங்க, பனம்பழம் கீழே விழுந்தா அதை எடுத்து சுட்டு சாப்பிடுவாங்க. அதையும் தாண்டி வந்து பனை ஓலையிலேருந்து இங்கே எங்கள் ஊரில் செய்யறதில்ல. ஆனால் மற்ற ஊர்களெல்லாம் வந்து பனை ஓலைகள்லேருந்து பனை பொருட்கள் செஞ்சு அதை வந்து பொருளாதாரத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. பனை ஓலை பொருட்கள் நிறைய வந்து நம்ம கீ செயின் ஆகட்டும், இல்லை கம்மல், மணி, இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க எங்க ஊர்ல பனைமரம் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் இறக்குறது மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த 6 மாசம் வந்து கல் இறக்குன உடனே பாலை முத்தி அது வந்து நுங்காகும், நுங்கு விற்பாங்க. அதுக்கப்புறம் பனம்பழம் விழும். பனம்பழம் வந்து விற்க மாட்டாங்க, ஊர்ல இருக்கவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பனங்கொட்டையை போட்டு பனங்கிழங்கு விற்பாங்க, அவங்க வீட்டுல இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த கல் வந்து நம்ம வெயில் காலத்துலதான் கல் வந்து பொதுவாக வருது இல்ல, வெயில் காலத்துல குடிக்கும் போது நமக்கு வந்து குளிர்ச்சி தரும். அதுவும் இல்லாம நம்ம கல்லுல வந்து மருத்துவ குணம் வந்து நிறையவே இருக்கு. அதுவும் இல்லாம ஊட்டச்சத்து மிக்க பொருட்களா இருக்கு. நம்ம இந்த கல்லு குடிக்கும் போது மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்குது இல்லையா? அதனால நமக்கு இங்க வெயில் காலத்துல வர அம்மை நோயாக பரவற நோய் எதுவுமே நமக்கு வராது. ஏன்னா அது நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமா தந்துடுது. ஆனா வந்து பனைமரம் ஏறுவேன். பனை வந்து ஏறுறதுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அதுல இருக்க வேலைகள் செய்ய தெரியாது. என்னோட தங்கச்சி வந்து பனைமரம் ஏறுல இருந்து அதுல இருக்க எல்லா வேலையுமே வந்து அவங்க